இடஒதுக்கீடு பயன்படக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் மோடிக்கு எதிராக போங்க, அம்பேத்கர் மீது பற்றுதல் கொண்ட மக்கள் மோடிக்கு எதிராக போங்க, குடி பொய்யா மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணா அவர் என்ன செய்வாரு? இந்து தான், இந்துக்களுக்கானவன் தான், நான் மட்டும்தான் இந்துக்கள்ல பெரிய ஆதரவு பெற்றவன், 24 அதை பெறுவேன் ஆணித்தரமா சொல்றாரு. என்ன தப்பு இருக்கு? மக்களை பிளவுபடுத்துறது, இடஒதுக்கீடு மோடி ரத்து பண்ணிடுவாருன்னு சொல்றது, கான்ஸ்டிடியூஷனை குப்பை தொட்டியில போட்டுருவாருன்னு சொல்றது, அம்பேத்கருக்கு எதிரான ஒரு மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணும்போது அம்பேத்கரால தான் நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னு மோடி சொல்றாரு. இது தமிழ்நாட்டுக்குள்ள சரியா பிரச்சாரம் பண்ணல. பாஜக காரங்களே பாஜகவுக்கு பாசிட்டிவா சொல்றது கூட ஸ்டாலினுக்கு எதிரான அந்த அரிப்பை சொரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் பாஜகன்னு தெரியும். 10 ஆண்டுகள்ல காங்கிரசினுடைய 60 ஆண்டுகால வளர்ச்சியை உடைச்சிட்டாங்களா பாஜக? பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் ஈக்குவல் தான். காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும், பாஜக ஆட்சிக்கு வரும். ஆனா மோடி பிரதமர்னா 14-19 நடந்ததுதான் 24 நடக்கும். அது மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். 5 ஆண்டுகள்ல நல்லாட்சி கொடுத்தாங்கன்னு தான் முன்னோட அதிக வாக்கு சீட்டும் கொடுத்திருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகள்லயும் நல்லா தான் ஆட்சி பண்ணிருக்காங்கன்னு மக்கள் வாக்கும் கொடுப்பாங்க, சீட்டும் கொடுப்பாங்க. பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. கேரளாவில் காங்கிரஸ் தான் வரும், கர்நாடகாவில் மோடி வருவார், ராஜஸ்தான்ல மோடி வருவார், யூபியில மோடி வருவார். பழைய இடத்துக்குள்ள இருந்து மோடி எங்கேயுமே கீழே போக மாட்டார், மேலதான் வருவார். மகாராஷ்டிரா மட்டும் மோடிக்கு சின்ன பின்னடைவை கொடுக்கலாம். காரணம், சரத்பவாரும் உத்தவ் தாக்கரேயும் லீடர்ஸ் அந்த இடத்துக்குள்ள ஒரு சின்ன பின்னடைவை கொடுக்கலாம். அதுவும் மோடி லீடர்ஷிப் ஓவர் கம் பண்ணதுக்கும் வாய்ப்பு உண்டு. மற்றபடி மோடிக்கு எங்கேயும் பிரச்சனை இருக்காத நான் கருதல. மோடி சட்டமன்றத்தில் எடுக்கிறதோட பாராளுமன்றத்தில் அதிக ஓட்டு எடுத்து 14 எடுத்திருக்கிறார், 19 எடுத்திருக்கிறார், 24 எடுப்பார். இதுதான் கான்செப்ட். கான்செப்ட் நிக்குங்கிறது காங்கிரஸ்காரங்களுக்கே தெரியும். பட் வெளிப்படையா தோல்வியை ஒத்துக்கிட மாட்டாங்க. சார், இன்னைக்கு அரசியல் 2ஆம் கட்ட தேர்தல் 13 மாநிலங்கள்ல நடந்துட்டு இருக்கு. நேற்றைக்கு சமீபத்தில் திரு மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல ஒரு பிரச்சார மேடையில் சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு கருத்தை சொன்னார். அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் ரொம்ப கிளம்புச்சு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மோடிக்கு எதிராக இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிடுவாரு. இடஒதுக்கீடு பயன்படக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் மோடிக்கு எதிராக போங்க, மோடிக்கு எதிராக கான்ஸ்டிடியூஷனை குப்பை கூடையில தூக்கி போட்டுருவாரு. நீங்க அம்பேத்கர் மீது பற்றுதல் கொண்ட மக்கள் மோடிக்கு எதிராக போங்க, குடி பொய்யா மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணா அவர் என்ன செய்வாரு? இந்து தான், இந்துக்களுக்கானவன் தான், 1000 ஆண்டுகள்ல இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தினவன் நான் தான், டெமோக்ராட்டிக் இதுல எனக்கு ஆதரவளிச்ச இந்துக்கள் அளவு இந்தியாவில் எந்த தலைவரும் இந்துக்கள் ஆதரவு பெறல, இந்திரா காந்தியை நேருவை பெறல, நான் மட்டும்தான் இந்துக்கள்ல பெரிய ஆதரவு பெற்றவன், 24 அதை பெறுவேன் அப்படின்னு ஆணித்தரமா நான் பிராமின் அப்பர் காஸ்ட் இந்துஸ், ஜெய்ஸ்வால், பண்டாரி, ராஜ்புட், பூமிகார், குப்தா, ஹயஸ்தா போன்ற அப்பர் காஸ்ட் இந்துக்களுக்குனாலும் சரி, தென் நாடார், காபு, யாதவ், குர்மி, கோரி, குஜ்ஜார், இடிகா, தென் யாதவ், தென் தங்கர், வஞ்சாரா போன்ற ஓபிசி, கோரி, குர்மி போன்ற ஓபிசி இந்துக்களுக்குனாலும் சரி, ஷெட்யூல் காஸ்ட் மாலா, மடிகா, ஜாதவ், தேவேந்திர குல வேளாளர் போன்ற அட்டவணை பிரிவு இந்துக்களுக்குனாலும் சரி, ட்ரைபல், ஒவ்வொரு விதமான கோண்டு ட்ரைபல்ஸ், பல ட்ரைபல்ஸ் இருக்காங்க, உங்களுக்குனாலும் சரி, எல்லா இந்துக்களுக்கும் நான் தான் தலைவன், இந்துக்களை என்கிட்ட பிரிக்க முடியாது, மோதி பார்த்துடலாம், இந்துக்களுக்கு நான் தலைவன் தான். 1000 ஆண்டுகளாக இந்த பாரத கண்டத்துல எந்த ஒரு தனிநபருக்கும் இந்துக்கள் ஆதரவை இந்த அளவுக்கு பெற முடியல. ஆழ்வார் நாயனார்களும் பெறாத சாதனையை நான் மோடி செய்திருக்கிறேன். இந்திரா காந்தியும் நெஹ்ருவும் செய்யாத சாதனையை மோடி செய்திருக்கிறேன். இந்த தேர்தலில் நெஹ்ருவின் சாதனையும் முழுக்க எல்லாரோட சேர்ந்து கம்பைண்டா உள்ள இதுலையும் 3வது முறை வெற்றி பெற்று முறியடிப்பேன். அதுக்கு இந்துக்களின் பலம் தான் எனக்கு பெரிய பலம். அப்பர் காஸ்ட் இந்து, ஓபிசி இந்து, இபிசி இந்து, எஸ்சி இந்து, எஸ்டி இந்து, எல்லா இந்துக்களும் என்கிட்ட இருக்காங்கன்னு ராஜஸ்தான்ல சொல்றாரு. ராஜஸ்தானுக்கு அது தேவை. ஜாட்டுன்னும், ராஜ்புட்டுன்னும், ராஜ்புட் கோவம்னும், ஜாட்டுக்கு அக்னி வீரல இது இன்னும், ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னும், இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிடுவாருன்னும், மோடிக்கு எதிராக பொய்யா கலரா ரீல் விட்டு அவரை நிலைகுலைய செய்யலான்னு சொன்னா அவர் தெளிவா ஆணித்தரமா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. இந்த மாதிரிப்பட்ட இடத்துல அத்வானி, வாஜ்பாயின்னா குழம்பிருப்பாங்க. மோடிக்கு அந்த குழப்பமே இல்லை. நான் இந்துக்களுக்கு தலைவன் தான், இந்துக்களால தான் இந்த இடத்துக்குள்ள நான் நிக்கிறேன்னு ஆணித்தரமா சொல்றாரு. என்ன தப்பு இருக்கு? அதை நிரூபிப்பாரு. இல்ல சார், இந்தியான்றது இந்துக்களுக்கான நாடு மட்டும் இல்லையே சார், எல்லா சமூகத்திலும் எல்லாருக்குமான நாடுன்னு தானங்க மோடின்னு சொல்றாரு. முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு தியாகம் செய்ததுக்கு இணையா யாரும் தியாகம் செய்யல. என்னோட முஸ்லீம் சகோதரர்கள் இந்த நாட்டுக்கு விசுவாசமா இருப்பாங்கன்னு தானே சொல்றாருங்க. குமார் நாராயணும் தேச துரோகம் பண்ணியிருக்கிறான், இந்து தான். அவன் தேச துரோகிய அவன் ஜாதியை சொல்லி நம்ம போலவா போறோம்?
தேச துரோகி தான் குமார் நாராயணன், எவனா இருந்தா என்ன, மோடியும் அந்த கான்செப்ட்ல தான் இருக்கிறாரு. முஸ்லீம் அவர்கள் என் நாட்டுக்கு விசுவாசமானவர் தான் சொல்றாரு. எதை எதிர்க்கிறார், இன்ஃபில்ட்ரேட்னு யாரோ சொல்றாரு. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய முஸ்லீமை தான் இங்க ஊடுருவல் காரர்கள் சொல்றாரு. இந்திய முஸ்லீமையா சொல்றாரு. இந்திய முஸ்லீம்களும் பாடுபட்டு தானே, போராடி தானே சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரத்துக்கு இந்திய முஸ்லீம்களோட தியாகம் யாரோட குறைஞ்சது? எல்லாரோடையும் அதிகமானதான் இந்திய முஸ்லீம்களின் தியாகம். அதை மோடி மதிக்க தானே செய்யறாரு. முஸ்லீம் பெண்களுக்கு ட்ரிபிள் டலாக்க அவர் தானே அந்த ப்ரோக்ரெசிவ் அவுட்லுக்ல இருந்து அவங்களுடைய அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை வாங்கி கொடுத்தது. பஸ்மந்தா முஸ்லீம்களுக்காக யார் பேசுறாரு? கட்சி யாத்திரைக்கு ஏழை எளிய முஸ்லீம்களும் போக முடியும்னு மோடி தானே நிரூபிச்சிருக்காரு. 6 லட்சம் 7 லட்சம் இருந்தா தானங்க முஸ்லிம்களின் புனித பயணமான ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஆன்மீக இதுல தங்களோட வாழ்க்கை நோக்க நிறைவு பெறுங்கிற அளவுக்குள்ள கட்சி புனித பயணத்துக்கு வந்து செயல்படுத்த முடியுங்கிறதுல ஏழை முஸ்லிம்களும் முஸ்லீம் தாய்மார்களும் சகோதரிகளும் வந்து கட்சி பயணத்துக்கு போய் இது பண்ண முடியுங்கிறது மோடி தானங்க நிறைவேற்றிருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி பாஜக காரங்க யாரும் சொல்லலன்னு என்னோட நெல்லையை சேர்ந்த ஒரு முஸ்லீம் நண்பர்களே நீங்க மட்டும்தாங்க இதை ஸ்ட்ராங்கா சொல்றீங்கன்னு சொன்னாப்ல. மோடி இந்துக்களுக்கு ஆதரவானவர்னு சொன்னா இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரானவர் இல்ல, பஸ்மந்தா முஸ்லிம்களுக்கு ஆதரவானவர்கள். ட்ரிபிள் டலாக்கு இதுல முஸ்லீம் பெண்களை லிபரேட் பண்ணாரு. கட்சி யாத்திரைக்கு முஸ்லீம் தாய்மார்களும் சகோதரிகளும் போறதுக்கு உழைக்கிறாரு. ஸோ மோடி தெளிவாக தான் இருக்கிறார். இல்லை சார், மோடி வந்து இந்திய முஸ்லீம்களுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய சிறுபான்மை தலைவர் வந்து மோடியினுடைய கருத்துக்கு வந்து ஒரு இல்லை இதுல நான் உடன்படலை அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனடியாக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுறாரே சார். கட்சி கட்டுப்பாட்டை மீறக்கூடிய சிறுபான்மை அணி தலைவரை நீக்க தான் செய்வாங்க. ராஷ்டிரிய முஸ்லீம் மாஞ்சி தலைவர் பாத்திமா சகோதரி அவங்க கூட எடப்பாடி கூட போயிட்டாங்க. அதிமுக போய் சேர்ந்துட்டாங்க. அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க. அந்த சகோதரி நம்ம வெறுக்கவா செய்யறோம். அவங்க என் சகோதரி தான். ராஷ்டிரிய முஸ்லீம் மாஞ்சில இருந்தவங்க என் சகோதரி தான். RSS கூட்டத்தில் அந்த சகோதரியை நான் பலமுறை பார்த்துருக்கேன். அந்த சகோதரிகிட்ட பேசியிருக்கேன். பொறுக்கா கூட அந்த பஸ்மந்தா முஸ்லீமை பற்றி பேசாண்டாம் அண்ணன்னு என்கிட்ட சொன்னாங்க. பட் இன்னைக்கு அதிமுகவில் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த சகோதரியை நம்ம என்ன பண்றோம், என் கூட தான் இதுல வாட்ஸ்அப்ல இருக்காங்க. எங்க இருந்தாலும் வாழ்க சகோதரின்னு அந்த இஸ்லாமிய சகோதரியை நம்ம நாட்டின் ஒரு பிரஜை நம்ம சகோதரின்னு வாழ்த்த தான் செய்யறோம். அதே மாதிரி அவங்களுக்கும் உரிமை உண்டு. பட் கட்சி கட்டுப்பாடம் மீறும்போது கட்சியில இருந்து நீக்கப்படுவாங்க. இதை பார்க்கிறப்போ மோடி அவர்களுடைய அரசியல் களம் எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு சார்? வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. பெரிய வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. எந்த எந்த இதுல சொல்றீங்க சார்? எந்த நோக்கத்துல? நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்க. பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து ஈக்குவல் தான். காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும், பாஜக ஆட்சிக்கு வரும் ஸ்டேட்ல. ஆனா மோடி பிரதமர்னா யூனியன்ல பாஜக தான் ஆட்சிக்கு வரும். 14, 19 நடந்ததுதான் 24 நடக்கும். இல்ல சார், இப்படியான கருத்துக்களை தொடர்ச்சியா அவர் பேசுறப்போ மக்களை பிளவுபடுத்தி அதுல இருந்து வாக்குகளை பெற மாதிரி இருக்கு. எங்க மக்களை பிளவுபடுத்துறது, இடஒதுக்கீடு மோடி ரத்து பண்ணிடுவாருன்னு சொல்றது, கான்ஸ்டியூஷனை குப்பை தொட்டியில போட்டுருவாருன்னு சொல்றது, அம்பேத்கருக்கு எதிரானவருன்னு மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணும்போது அம்பேத்கரால தான் நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னு மோடி சொல்றாரு. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சரியா பிரச்சாரம் பண்ணல. தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணல. பாஜக காரங்களே பாஜகவுக்கு பாசிட்டிவா சொல்ல கூட ஸ்டாலினுக்கு எதிரான அந்த அரிப்பை சொரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் பாஜகன்னு தெரியும். நான் ஆணித்தரமா சொல்றேன், எனக்கு ஐ டோன்ட் கேர், எனக்கு மனசுல பட்டதை சரின்னு சொல்லுவேன். அப்ப தமிழ்நாட்டில் இதெல்லாம் சரியா பிரச்சாரத்துக்கு வரல. யூபி, பீகார் மற்ற இடத்துல எல்லாம் மோடி இந்துக்களுக்காக இருக்கிறாரு, எல்லா இந்தியர்களுக்காக இருக்கிறாருன்னு தெளிவா தெரியும். அதனால மக்கள் ஆதரவும் அவங்களுக்கு குவியும். இல்லை சார், இப்போ 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியை வந்து காங்கிரஸ் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு வந்து மோடி அவர்கள் சொல்றாங்க. 10 ஆண்டுகள்ல காங்கிரஸினுடைய 60 ஆண்டு கால வளர்ச்சியை உடைச்சிட்டாங்களா பாஜக? அப்போ அது மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். 5 ஆண்டுகள்ல நல்லாட்சி கொடுத்தாங்கன்னு தான் முன்னோட அதிக வாக்கு சீட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகள்லயும் நல்லா தான் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு மக்கள் வாக்கும் கொடுப்பாங்க, சீட்டும் கொடுப்பாங்க. பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க பிரதீபா. என்ன மாதிரியான திட்டங்கள்ல வந்து இன்னும் இதுக்கு அடுத்து எப்படியான திட்டங்களை முன்னெடுப்பாங்க சார் பாஜக? அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது. காங்கிரஸ் பாஜக திட்டங்களை காப்பி அடிக்கும். அப்படி மோடி என்ன திட்டம் செய்யணுமோ, என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுமோ அதை நான் எங்க ஒரு சகோதரனா மோடிக்கிட்டே அதை நான் சொல்லிக்கிட்டேன். எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாம 10 வருஷமா பாரத் பதக்குன்னு ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒரு மோடி லாயலிஸ்ட், மோடிக்காக என்ன பதவி வாங்கிட்டு ஹெல்ப் பண்றீங்க, இந்தியா ஃபுல்லா உள்ள ஜாதிகளை பற்றி சொல்லணும், எல்லாமே சொல்லணும்னு சொல்லும்போது வேண்டாம், அண்ணனுக்கு சொல்லக்கூடிய ஹெல்ப்புக்கு ஒன்றும் கன்சிடரேஷன் தேவையில்லை, ஓபிசி ஃப்ரெட்டர்னிட்டியில் நாங்கள் மோடிக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இந்துக்களின் மானத்தை காப்பாற்றின ஒரு மோடி, சோனியாவை 3வது முறை வெற்றி பெறாம தடுத்தது மோடி, அவருக்கு சொல்லுங்க கடமைப்பட்டோன்னு பல விஷயங்களை மோடிக்கு நாம் சொல்லிட்டு தான் இருக்கோம். நடந்த விஷயங்களை வேணா சொல்கிறோம். ராஜ்புட்டை உங்களுக்கு எதிராக வச்சு
ஆட்சிக்காரியம் ராஜீவ்காந்திக்கு எதிராக பிராமின் டாமினேட்டட் மினிஸ்ட்ரிக்கு எதிராக பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது அதில் அலர்ட்டாக இருக்க சொன்னோம். காமராஜுக்கு எதிராக 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணும்போது ஒரு எதிர்ப்பு அல்ல தமிழ்நாட்டில் ஐயா சாரகாசன் சொன்ன மாதிரி வந்த மாதிரி குஜராத்தில் உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வந்ததுன்னா அதில் கவனமாக இருங்கன்னா அவர் கோலி சத்திரியாவை மையமாக வச்சு அதில் கவனமாக இருந்தார். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னென்ன பொலிட்டிக்ஸ் நடந்திருக்கு யாது நடந்திருக்குங்கிறத எங்களால் முடிஞ்சவரை அவருக்கு நாங்கள் தெரியப்படுத்திட்டு தான் இருக்கோம். இட் இஸ் எம்படட் இன் ஹிஸ் மைண்ட். அவருக்கு தெரியாததில் வி குட் ரீகண்டில் இட். அதை இன்றைக்கும் செய்வோம், நாளைக்கும் செய்வோம். தமிழ்நாட்டில் சசிகலா அம்மையாரையும் நடராஜனையும் வளர விட்டா அது பாஜகவுக்கு அகில இந்திய அளவில் நஷ்டம் வருங்கிறத நாங்கள் தான் சொன்னோம். அடித்து ஆணித்தரமாக கடைசி வர நின்னோம். அதுலேயும் நாங்கள் ஜெயித்தோம். எங்கள் கருத்துக்கள் பலதை மோடி கேட்குறாரு. அதாவது மோடி இஸ் ஏ வெரி குட் லிசனர். அதனால தான் அவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய உயரத்தில் இருக்க முடியாது. அதே மாதிரி எங்கள் கருத்து சொல்ல வேண்டியதை மோடிக்கிட்டே சொல்லிவிடுமே தவிர எல்லாத்தையுமே பொது வழியில் சொல்ல வேண்டிய அவசியம். சார், ஸ்டேட் எலெக்ஷன்ல கம்யூனிட்டியை முன்னிறுத்துற மாதிரி சென்ட்ரல் எலெக்ஷன்ல திரு மோடி அவர்கள் மத வாக்காளர்கள் மத அடிப்படையில வாக்காளர்களை முன்னிறுத்துறாரோ? இல்லைங்க, தேசபக்தியை முன்னிறுத்துறாரு. நிலையான ஆட்சி அவரால் தான் தர முடியும்னு சொல்றாரு. திறமையான பிரதமரா அவரால் தான் இருக்க முடியும்னு சொல்றாரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை சொல்ல முடியாம 10-12 பேர் பிரைம் மினிஸ்டருக்கு ஆசைப்பட்டு நிற்கிறீங்க. நாடு எப்படி உருப்படும்? நிலையான ஆட்சியை கொடுத்துட முடியுமா? இங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறீங்கிறதுக்காக இந்திய மக்கள் அதை ஏத்துக்கிட்டு போயிடுவாங்களா? 14லையும் 19 தமிழ்நாட்டை வச்சா மோடி வந்தாரு இல்லையே. இல்ல அப்படினாலும் அப்படி பார்த்தாலும் இப்ப இருக்கக்கூடியது பேச்சுக்கள் எல்லாமே அப்படிதானே சார் இருக்கு. பேச்சுக்கள் அப்படிதான் இருக்கும். ரிசல்ட் மோடிக்கு சாதகமா இருக்கும். இப்போ இந்த 2ஆம் கட்ட இதுல 13 மாநிலங்கள்ல தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இதுல எத்தனை மாநிலங்கள் ரொம்ப ஆதரவா இருக்காங்க சார்? ஆதரவு எத்தனை இதுல மாநிலங்கள்ல பெரும்பான்மையை நிரூபிப்பாங்க? கேரளாவில் காங்கிரஸ் தான் வரும், கர்நாடகாவில் மோடி வருவார், ராஜஸ்தானில் மோடி வருவார், யூபியில் மோடி வருவார். ஸோ பழைய இடத்துக்குள்ள இருந்து மோடி எங்கேயுமே கீழே போக மாட்டார், மேலே தான் வருவார். மகாராஷ்டிரா மட்டும் மோடிக்கு சின்ன பின்னடைவு கொடுக்கலாம். காரணம் சரத்பவாரும் உத்தவ் தாக்கரேயும் லீடர்ஸ் அந்த இடத்துக்குள்ள ஒரு சின்ன பின்னடைவை கொடுக்கலாம். அதுவும் மோடி லீடர்ஷிப் ஓவர் கம் பண்ணதுக்கும் வாய்ப்பு உண்டு. மற்றபடி மோடிக்கு எங்கேயும் பிரச்சனை இருக்காத நான் கருதல. யூபியில் பெரிய அலையன்ஸை அமைச்சுக்கிட்டாரு. 50% மேலே வாக்கு இருக்கு. அலையன்ஸை இன்டாக்டாக வச்சுக்கிட்டு கூடவே சரண் சிங்ஜியோட பேரன் ஜெயந்த் சௌத்ரியும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டார் வெஸ்டர்ன் யூபிக்காக ஜாட்டு. இப்போ ஜாட்டுக்கு சேர்த்துட்டா ராஜ்புட்டுக்கு இல்லைன்னு சொன்னால் ராஜ்நாத் சிங் யார்? நம்பர் 2. யூபி சீஃப் மினிஸ்டர் யார்? ராஜ்புட்டு தானே. ஸோ ஜாட்டுக்கள் இந்துத்துவாவுக்காக நின்னாங்க. முஸ்லீம்கள் ஜாட் முஸ்லீம் காம்பினேஷன் உடஞ்ச போது ஜாட்டுகளுக்கு அரசியல் ரீதியாக நஷ்டம் வருதுன்னு சொல்லும்போது ஜாட்டுகளுக்கு அந்த நஷ்டத்தை இந்துத்துவத்துக்காக தியாகம் பண்ண ஜாட்டுக்கான நஷ்டத்தை ஈடுகட்டி கொடுக்க வேண்டியது இந்து உணர்வு கொண்ட மோடிக்கு கடமை. அதை செய்கிறார் அவர். ராஜ்புட்டி டிக்கெட் கிடைக்கலன்னா தான் ராஜ்நாத் சிங் நம்பர் 2 இருக்காரு கேபினெட்டில். யோகி ஆதித்யநாத் சீஃப் மினிஸ்டராக இருக்காருன்னு சொல்லும்போது அது அடிபட்டு போகும். இப்பவும் கூட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இந்து நாடார் கிறிஸ்டின் நாடார் சேர்ந்து நிற்கும் போது பெரிய ஸ்ட்ராங்கா இருந்தவங்க இந்து நாடார் கிறிஸ்டின் நாடார் பிரிஞ்ச பிறகு இந்து நாடார் இந்துத்துவாக்கள் இருந்து கஸ்டடியன் ஆஃப் இந்து ரிலிஜியன் ஐயா தாளிங்க நாடார் இந்துக்களுக்காக ஒட்டுமொத்த இந்துக்களுக்காக மக்கள் தலைவர் எம்ஜிஆர்டே சேலஞ்ச் பண்ணார். உங்க போலீஸை போக சொல்லுங்க, இந்த மாவட்டத்தில் யார் மிஞ்சிராணி பார்த்துக்கலாம்னா இந்துக்களுக்காக தான் அவர் நின்னார். அப்போ அந்த இடத்துக்குள்ள இந்த மாவட்டத்தை தமிழ்நாட்டோட சேர்த்த தாளிங்க நாடார் இந்துக்களுக்காக நிற்கும் போது கிறிஸ்தவ நாடாரெல்லாம் அவருக்கு எதிராக போறாங்க. ஆனால் இந்து நாடார்கள் இந்துத்துவா நிற்கிறாங்கன்னு சொல்லும்போது மக்கள் தலைவர் எம்ஜிஆரே அதோட நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு முன்னாள் எம்பி என்னோட நேருக்கு நேர் சவால் விட்டார்னு சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ மோடி பார்க்குறாரு, அப்போ இந்து நாடார்கள் தோல்வி அடைஞ்சா கூட அவங்கள என்டர்டெயின் பண்ணணும், இந்துக்களுக்காக நிற்கிறாங்கன்னு. அதே மாதிரி ஜாட் முஸ்லீம் காம்பினேஷன் போனதில் குஜ்ஜார் ராஜ்புட்ஸ் எல்லாம் எம்பி எம்எல்ஏக்கள் வரும்போது ஜாட்டுக்கு உரிய மரியாதை கொடுக்கணுங்கிறக்காக தான் மோடி இந்துத்துவாக்காக வெஸ்டர்ன் யூபியில் நின்ன ஜாட்டுகளை மதிக்கிறாரு. அதில் 1-2 ராஜ்புட்டுக்கு டிக்கெட் எல்லாம் போகிறது இயல்பு தான். பட் ராஜ்புட் ரெப்ரஸன்டேஷன் தான் யோகி ஆதித்யநாத் ராஜ்நாத் சிங்னு இருக்கத்தானே செய்யுது. ஸோ எதை பண்ணாலும் மோடிக்கு எதிராக ஏதாவது சொல்லணுங்கிறவங்க சொல்லத்தான் சொல்லுவாங்க. எல்லா இந்துக்களுக்கும் பொதுவான ஒரு பெரிய தலைவர் மோடி. இல்லை சார், முன்னாடி தென்னிந்தியாவில் தான் மோடிக்கு பெரிய ஆதரவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சில சமூக வலைதளத்தில் என்ன பரவிட்டு இருக்கு அப்படின்னா வட இந்தியாலையும் மோடிக்கான ஆதரவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. 3 தேர்தலில் மோடி ஜெயிக்கும் போது என்ன சொன்னாங்க? என்ன ஆட்டம் ஆடினாங்க? டங்குன்னு என்ன ஆட்டம் ஆடினாங்க? நானே என்ன சொன்னேன்? மோடி சட்டமன்றத்தில் எடுக்கிறதோட பாராளுமன்றத்தில் அதிக ஓட்டு எடுப்பார். 14 எடுத்திருக்கிறார், 19 எடுத்திருக்கிறார், 24 எடுப்பார். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் நிற்குங்கிறது காங்கிரஸ்காரங்களுக்கே தெரியும். என்ன சொல்லுவாங்க? நாங்களும் பாஜகவும் ஈக்குவல் தான், ஆனா மோடி பிரதமர்னா 10-15% ஓட்டு வந்துருது, என்ன செய்ய முடியுதுன்னு சொல்றாங்க. பட் வெளிப்படையா தோல்வியை ஒத்துக்கிட மாட்டாங்க. எப்படியாவது ஜெயிப்பாங்கிறதுக்காக ஜாட்டு பிரச்சனைம்பாங்க, அக்னிவேர்ல ஜாட்டுக்கு பிரச்சனைம்பாங்க, ராஜ்புட்டுக்கு டிக்கெட் இல்லாம்பாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லுவாங்க. தென் கான்ஸ்டியூஷனை மோடி வந்தால் கிழிச்சு போட்டுருவாரும்பாங்க.
இடஒதுக்கீடை மோடி ரத்து பண்ணிடுவாங்க. எப்படியாவது சொல்லி ஒரு பிரச்சனையை உருவாக்கி மக்கள்கிட்ட மோடியை செல்வாக்க குறைக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. நிச்சயமா மோடி பிரதமருங்கிறதுக்குள்ள ஒரு இன்னொரு பிரதமர் எதிரணியில் இல்லாததுனாலேயே ஆட்டோமேட்டிக்கா 14-19 மாதிரி 2024 பெரிய அளவுக்கு இருக்கும். பொறுத்திருந்து பாருங்க பிரதிபா. அப்போ இறுதியாக ஒரு கேள்வி சார், மோடி சொன்ன 370 இடங்களுக்கு மேல கன்ஃபார்ம் பாஜக பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றது கட்டாயம் நடக்குமா? அது ஒரு ப்ரொஜெக்ஷனுக்காக சொல்றது தான். 370ன்னா 370 அபாலிஷ் பண்ணுங்கிறதையும் சுட்டி காட்டுறதுக்காக சொல்றது தான். நான் ஒரு என்டிஏக்குன்னு சொல்றது அவங்க விஷ்புல் திங்கில சொல்றதான். ஒரு அலை வந்தா மோடி போன தீர்க்கு சேர்த்துகளின் வார்த்தைகள் கூட சரியாயிடலாம். பட் நாம மோடி மீண்டும் 3வது முறை வரணும், 19ஓட அதிக சீட்டும் அதிக ஓட்டும் கிடைக்கணும் தான் நம்ம குறைஞ்சபட்ச ஆசை. மோடி மேல உள்ள பற்றுதலையும் நாட்டு மேல உள்ள பற்றுதலையும் நம்மளோட ஆசை இதுதான். இது கண்டிப்பா நிறைவேறும் நம்புறேன். தேர்தல் களம் குறித்து பாஜகவின் நிலைப்பாடு என்ன அப்படின்றத தெளிவா எங்களுடன் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி.